அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம்னா பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்தோம், பேசிக் எலமெண்டரி சிக்னல்ஸ் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ஸ்னா என்ன நமக்கு தெரியணும். நம்ம சிக்னல்ல என்ன தெரியும், தட் இஸ் ஒன் ஆஃப் த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வேரிஸ் வித் டைம்னு தெரியும். இப்போ சிஸ்டம்னா என்னன்னா அந்த சிக்னல் வந்து ஆப்ரேட் பண்றதுதான், ஒரு சிக்னல் ஆப்ரேட் பண்ற டிவைஸ் தான் சிஸ்டம்னு சொல்றாங்க. The system is defined as a physical device that generate a output signal for a given input signal. ஒரு பிசிக்கல் டிவைஸுக்கு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் அவுட்புட்டுக்கு நமக்கு கிடைக்கும், கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் இன்புட் சிக்னல். இந்த இன்புட் சிக்னல் ஆப்ரேட் பண்ணி கொடுக்குற டிவைஸ் தான் நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுக்குற பிசிக்கல் டிவைஸ் தான் நம்ம சிஸ்டம்னு சொல்றோம். ஜென்ரலா சிஸ்டத்தை இன் டர்ம் ஆஃப் பிசிக்கல் டிவைஸ்னு டிஃபைன் பண்றோம். அந்த பிசிக்கல் டிவைஸ் வந்து சம் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும் பேஸ்ட் ஆன் த கிவன் இன்புட் சிக்னல் ஏற்ற போல நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதான் நம்மளோட சிஸ்டம். இன்னொரு டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம்னா a system is a mathematical model of a physical process that relate the input signal to the output signal. அதாவது ஒரு இன்புட்டையும் அவுட்புட்டையும் ரிலேட் பண்ற மேத்தமெட்டிக்கல் மாடலிங் தான் சிஸ்டம். அதாவது மேத்தமெட்டிக்கல் மாடல் பண்ற பிசிக்கல் ப்ராசஸ், அதுதான் சிஸ்டம். இப்போ சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணியாச்சு. அது சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நம்மளோட சிஸ்டம், இது நம்மளோட சிஸ்டம். ஸோ இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணி சம் அவுட்புட் கொடுக்கும். அதாவது என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்டு ஒய் ஆஃப், அதாவது ஒரு எக்ஸ் ஆஃப் டின்னு சம் டேட்டா தரீங்க, அது வந்து ஒய் ஆஃப் டின்னு சம் டேட்டாவா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் அதுதான் இங்க சிஸ்டம்னு சொல்றோம். இதுதான் சிஸ்டத்தோட ரெப்ரசன்டேஷன் போட்டுருக்கோம். பாத்தீங்கன்னா ஜென்ரலா சிஸ்டத்தை டைம் நம்ம யூஸ் பண்ற சிக்னல் பொறுத்து டூ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா the input and output signals are continuous time signal, then the system is called continuous time system. அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ற சிக்னல்ஸ் வந்து கண்டினியூஸ் டைம்ல இருந்தா நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் வந்து கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். அதோட ரெப்ரசன்டேஷன் பாருங்க. ஜெனரலா கண்டினியூஸ் டைம்ஸ் y of t is equal to the system function of input signal x of t, இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற இன்புட் அண்ட் அவுட்புட் சிக்னல் வந்து டிஸ்கிரீட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் வந்து discrete time system. அதாவது if the input and output signals are discrete time signal, then system is called a discrete time system. இது வந்து discrete time systemத்தோட ஜெனரல் நோட்டேஷன். இப்போ y of n எப்படி எழுதிக்கலாம்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் x of n எழுதிக்கலாம். இதான் ஒரு கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ரெப்ரசன்டேஷன் அண்ட் discrete time ரெப்ரசன்டேஷன். ஜெனரலா சிஸ்டத்தோட கேரக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரியா கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இது வந்து இப்போ லீனியர், டைம் இன்வேரியன்ட், காசல், ஸ்டாட்டிக், ஸ்டேபிள் சிஸ்டம் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீனியர் சிஸ்டம், லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம் டிஃபைன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீனியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா லீனியர் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஜென்ரலா லீனியர் சிஸ்டம்னா எந்த ஒரு சிஸ்டம் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சிஸ்டம் எல்லாமே லீனியர் சிஸ்டம் தான். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் superposition principle is a linear system. பாத்தீங்கன்னா
இப்போ லீனியர் சிஸ்டம்னா இந்த சிஸ்டம் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்னன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா ஜெனரலா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து என்ன ஒரு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அண்ட் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்கேலிங் அண்ட் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஸ்கேலிங்கிறது ஹோமோஜெனிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிஸ்டத்துல வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியும் அட் அ டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆஃப் டின்னு ஒரு டேட்டா இருக்கு. அதை ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பண்ணோம்னா சம் ஃபேக்டர் ஏ வச்சு ஸ்கேலிங் ஃபேக்டர் பண்ணா நமக்கு a இன்டு எக்ஸ் ஆஃப் டின்னு வரும். இதுதான் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட், அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து இன்புட் சம் அதர் சிக்னலோட மல்டிப்ளை பண்றோம். சிக்னலோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம கொடுக்குற எக்ஸ் ஆஃப் டியோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, இப்போ டூ டிஃப்ரெண்ட் சிக்னல் தருவீங்க, x1 ஆஃப் டி அண்ட் x2 ஆஃப் டி. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர்றது தான் நமக்கு என்னன்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, x1 ஆஃப் டி பிளஸ் x2 ஆஃப் டி. இது வந்து இப்போ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு இண்டிவிஜுவலா சொல்லியிருக்கேன், அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம ரெண்டுமே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா பாருங்க, x1 ஆஃப் டி ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பண்றேன். ஸ்கேலிங் ஆப்ரேஷனா என்ன பண்றேன்னா சம் அதர் கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்றேன். அதே போல x2 ஆஃப் டி வந்து ஸ்கேலிங் ஃபேக்டர் b யோட மல்டிப்ளை பண்றேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு a x1 ஆஃப் டி வரும் இந்த இடத்துல. அதே போல இங்க b x2 ஆஃப் டி வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஸோ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி பண்ணியாச்சு. அடுத்தது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ணனா இங்க என்ன வரும்னா எனக்கு a x1 ஆஃப் டி பிளஸ் b x2 ஆஃப் டி. இப்போ நான் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா, ஒரு சிஸ்டம் ஆப்ரேஷன் பண்ணா எனக்கு என்ன வரும்னா y ஆஃப் டி வரும். That is nothing but this y of t is nothing but system function of input signal. இந்த input signal a x1 of t plus b x2 of t. சரிங்களா? அதே போல இது என்ன எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் x1 of t அது ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேன். இப்போ x2 ரெண்டு எடுத்துக்கங்க, x1 of t x2 of t. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆப்ரேஷன் பண்ணுங்க, இங்கே சிஸ்டம் ஆப்ரேஷன் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன வரும்னா y1 of t வரும், இதில் இங்கே y2 of t வரும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பண்ணோம்னா எனக்கு இங்கே a into y1 of t வரும். அதுல இந்த இடத்துல b into y2 of t வரும். ஸ்கேலிங் ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா நம்ம அடிட்டிவ் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ a y1 of t plus b y2 of t. இதுவும் y of t தான். a y1 of t plus b y2 of t. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா சிக்னல் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் அண்ட் அடிட்டிவ் ஆப்ரேஷன், அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். அதே போல இன்னொரு டைம் எப்படி பண்ணிருக்கேன்னா, ஈவன் சிக்னலை ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை செக் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே சேமா இருக்கும். எனக்கு ரிசல்ட் y of t சேமா இருந்தா, அதாவது எப்படின்னா a system function of a x1 of t plus b x2 of t is equal to a y1 of t plus b y2 of t. இந்த இடத்துல y1 of t ங்கிறது system function of x1 of t
y2 அப்படிங்கிறது சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் x2 ஆஃப் t. ஸோ நமக்கு வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது சாட்டிஸ்ஃபை ஆனாதான் given system is linear system. சப்போஸ் நம்மளோட சிஸ்டம் வந்து நான் லீனியர் சிஸ்டமா இருந்தா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது the system function of a x1 of t plus b x2 of t not is equal to a y1 of t plus b y2 of t. ஸோ இதுதான் லீனியர் சிஸ்டத்தோட கண்டிஷன்ஸ். அதாவது லீனியர் சிஸ்டம்னா என்ன பண்ணணும்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்னன்னா ஒரு சிஸ்டத்தோட சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்னன்னா அந்த சிஸ்டம் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியும் அட் அ டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஒரு லீனியர் சிஸ்டத்துக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ லீனியர் சிஸ்டம் பேஸ்டு ப்ராப்ளம் பார்ப்போம் வாங்க. லீனியர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா செக் வெதர் தி ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆர் லீனியர் ஆர் நாட்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா செக் வெதர் தி following system are linear or not னு கேட்பாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் எடுத்துக்கிறேன். y of t is equal to t into x of t இந்த மாதிரி இருக்கு. இப்போ லீனியர் சிஸ்டமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணணும் வாங்க. அதாவது என்னன்னா நம்மளோட சிஸ்டம் ஃபங்க்ஷன் பாருங்க. இதான் நம்மளோட ஜெனரல் சிஸ்டம். ஜெனரல் சிஸ்டம் இப்போ இன்புட் வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் டி என்ன வந்திருக்குன்னா ஒய் ஆஃப் டி வந்திருக்குன்னா டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் லீனியர் சிஸ்டத்துக்கு நமக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியும். லீனியர் சிஸ்டம்னா என்னன்னா a system function of a x1 of t plus b x2 of t is equal to a into the system function of x1 of t plus b into system function of x2 of t னு தெரியும். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் ax1 of t plus bx2 of t பர்ஃபார்ம் பண்ணணும். என்ன வருதுன்னு பார்ப்போம் வாங்க. அப்போ x1 of t இந்த x2 of t டூ சிக்னல் எடுத்துக்கிறேன். இது நம்ம ஸ்கேலிங் ஃபேக்டர் சம் கான்ஸ்டன்டோட பண்ணுறேன். அப்போ இங்கே a வரும். அதுபோல் இந்த இடத்துல bங்கிற கான்ஸ்டன்டோட ஸ்கேலிங் ஃபேக்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல ax1 of t bx2 of t பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் ax1 of t plus bx2 of t. இப்போ நம்மளுக்கு இன்புட் சிக்னல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு y of t வரும். y of t is nothing but பாருங்க சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணா y of t என்ன ஆகுது t into x of t. அது t into input. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்புட் என்னன்னா this is my input of the system. அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு y of t எனக்கு இந்த ஃபைனலாக என்ன வரும்னா t into input. இப்போ ax1 of t plus bx2 of t னு வரும். அப்போ எனக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் ax1 of t plus bx2 of t என்ன வந்திருக்குன்னா t into ax1 of t plus bx2 of t வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா y of t is equal to என்னன்னா a into system function of x1 of t plus b into system function of x2 of t a y1 of t plus b y2 of t. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா x1 of t x2 of t இந்த சிக்னல் எடுத்துக்கிறேன். இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா
y1 of t வரும், இங்க y2 of t வரும். இதுக்கப்புறம் இங்க ஸ்கேலிங் ஃபேக்டர் பண்ணுங்க. இது a ஓட பண்றேன், இது b ஓட பண்றேன். எனக்கு இங்க என்ன வரும்னா a y1 of t plus b y2 of t. ஃபைனலா ரெண்டு என்ன பண்ணணும், ஸ்கேலிங் ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு y1 of t y2 of t என்ன வந்துருக்கு பார்த்தோம்னா, y1 of t என்ன வருது, t into x1 of t, கரெக்டுங்களா? y2 of t வந்து t into x2 of t. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து t into x of t வரும் ஆஃப்டர் ப்ராசஸிங். அப்போ இங்க a into t x1 of t, இங்க b into t x2 of t வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா at x1 of t plus bt x2 of t வரும். ஃபைனலா t ரெண்டுத்தையும் காமன் ஆகுது. This is y of t final response. y of t is equal to t காமனா வெளில எடுத்தீங்கன்னா a x1 of t plus b x2 of t. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு a y1 of t plus b y2 of t நமக்கு என்ன வந்திருக்குன்னா t into a x1 of t plus b x2 of t. இப்போ பாத்தீங்கன்னா ஜெனரலா பாருங்க, நமக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் a x1 of t plus b x2 of t என்ன வந்திருக்குன்னா t into a x1 of t plus b x2 of t வந்திருக்கு. அதே போல a y1 of this is nothing but a y1 of t plus b y2 of t. அதாவது எனக்கு என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்குரிய ரெஸ்பான்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குரிய ரெஸ்பான்ஸும் சேமா தான் வந்திருக்கு. அதனால both are equal. both are equal ஆனா given system is linear. given system is என்னன்னா linear system. கொடுத்திருக்கிற சிஸ்டம் வந்து linear system. செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். y of n is equal to log base 10 of x of n. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்யூஷன்ல என்ன பண்ணலாம், இதெல்லாம் திஸ் டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம். அப்போ பாருங்க, நமக்கு இன்புட் எக்ஸ் ஆஃப் n இருந்தால் அவுட்புட் என்ன வருதுன்னா log base 10 of x of n வருது. சரிங்களா? log base 10 of x of n வருது. அப்போ இந்த மாதிரி இதுதான் நமக்கு லீனியரா நான் லீனியரா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் போவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் இது சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் a x1 of n plus b x2 of n. இது டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் சேம் டெஃபினேஷன் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். இது a y1 of n plus b y2 of n. இதுக்கு எப்படி எழுதுனா a சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் x1 of n plus b சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் x2 of n இந்த மாதிரி வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்னன்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் a x1 of n plus b x2 of n. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு x1 of n plus x2 of n பாருங்க என்ன வருதுன்னு. இப்போ x1 of n ஃபர்ஸ்ட் ஸ்கேலிங் ஆபரேஷன் பண்ணுங்க a, x2 of n ஸ்கேலிங் ஆபரேஷன் b பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா a x1 of n வரும் இங்க, அதே போல இங்க b x2 of n வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னன்னா a x1 of n வரும் plus b x2 of n வரும். பாத்தீங்கன்னா சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் எடுத்தீங்கன்னா so y of n வந்து நத்திங் பட் இன்புட் சிஸ்டம் ஆபரேஷன் ஆஃப் இன்புட். நமக்கு இங்க ஷிஃப்ட் ஆபரேஷன் log base 10 of x of n. இப்போ நமக்கு இங்க y of n என்ன வரும்னா log base 10 of y of n நமக்கு என்ன வரும்னா log base 10 of input. அப்போ இன்புட் வந்து a x1 of n plus b x2 of n வரும். இதுதான்
லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்துருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா என்னன்னா a into y1 of n plus b y2 of n. இப்போ பார்த்தீங்கன்னா a into system function of x1 of n plus b into system function of x2 of n. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் x1 of n x2 of n ரெண்டு சிக்னல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆப்ரேஷன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா சிஸ்டம் இந்த கிவன் சிஸ்டத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்னா log base 10 ஆஃப் இன்புட். இந்த இன்புட் வந்து x1 of n. அதுல இந்த இடத்துல இன்புட் வந்து என்னன்னா x2 of n. இப்போ சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கேலிங் ஃபேக்டர் பண்ணணும். பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இங்க a log base 10 ஆஃப் x1 of n வரும். இந்த இடத்துல என்ன வரும்னா b log base 10 of x2 of n வரும். ரெண்டுத்தையும் இங்க என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஃபைனலா ஆட் பண்ணனா y of n எனக்கு என்ன வரும்னா a log base 10 of x1 of n plus b log base 10 of x2 of n. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு அதாவது a y1 of n plus b y2 of n இதோட ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்குன்னா a log base 10 of x1 of n plus b log base 10 of x2 of n. இப்போ நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் பாருங்க. ஃபைனல் y of n both are not equal. அதாவது எப்படி இருக்குன்னா the system response of a x1 of n plus b x2 of n எனக்கு எப்படி இருக்குன்னா பாருங்க log base 10 of a x1 of n plus b x2 of n. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு both are not equal. ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. அப்போ எப்படி இருக்குன்னா the system function of a x1 of n plus b x2 of n இங்க எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல not equal of a y1 of n plus b y2 of n. இந்த மாதிரி இருந்தா system is a non-linear system. Non-linear system. அப்போ நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு லீனியர் அண்ட் நான்-லீனியர் ஆனால் எப்படி கண்டுபிடிக்க நமக்கு தெரியுது. ஸோ இதே போல தான் எல்லா ப்ராப்ளமும் போகணும். ஸோ ஃபார் ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் போடுறேன். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. Differentiation of y of t by dt plus 2y of t is equal to x of t. So given system linear and non-linear find out பண்ண சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியும். a system function of a x1 of t plus b x2 of t is equal to a y1 of t plus b y2 of t. This is nothing but y of t. This is nothing but y of t. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நமக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிஷன் படி இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் a x1 of t plus b x2 of t என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஃபேக்டர் பண்ணி சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் எடுத்தனா ஃபைனலாக என்ன வரும்னா dy of t by dt plus 2y of t is equal to x of t பதிலாக என்ன இருக்குன்னா a x1 of t plus b x2 of t. டைரக்டா எழுதிக்கிட்டேன் x of t பதிலாக a x1 of t plus b x2 of t எழுதிருக்கேன். இப்போ இதே ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா a system function of x1 of t with scaling factor a ஓட கண்டுபிடிக்கணும். ஸ்கேலிங் ஃபேக்டர் a ஓட கண்டுபிடிக்கணும். அதாவது என்னன்னா a into y1 of t கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும்னா
பாருங்க எங்கெங்க y of t இருக்கோ அங்கெல்லாம் a y1 of t வரும். அப்போ a into d y1 of t by dt plus a into y1 of t is equal to a into x1 of t. அதே போல பாருங்க இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் b யோட நம்ம x2 of t ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். b y2 of t வரும். பாத்தீங்கன்னா எனக்கு b into d y2 of t by dt plus 2b into y2 of t is equal to b x2 of t வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணும்போது a t x1 of t plus b t x2 of t என்ன வரும்னா இப்போ ஆட் பண்றப்போ நமக்கு என்ன வரும்னா a d y1 of t by dt ஆட் பண்ணா நமக்கு ஃபைனலா a y1 of t plus b y2 of t ன்னு வரணும். இந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்முக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா a d y1 of t by dt. சரி, இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்றேன் plus 2a y1 of t எப்படிங்கன்னா b d y2 of t by dt plus 2b y2 of t வரும். is equal to right hand side பாருங்க a x1 of t plus b x2 of t வரும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தனியா செப்பரேட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா d by dt of இப்படி எழுதிக்கலாம் பாருங்க a into y1 of t. அதே போல இந்த இடத்துல b into y2 of t எழுதிக்கலாம். அதே போல இந்த இடத்துல 2 காமனா வெளில எடுத்தோம்னா a y1 of t plus b y2 of t எழுதிக்கலாம். Think that a x1 of t plus b x2 of t. பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு. அதுபோல லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஃபைனலா என்ன வந்திருக்கு பாருங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி இனிஷியலா இங்க தெரியும் பாருங்க a y1 of t plus b y2 of t is equal to y of t. இப்போ பாத்தீங்கன்னா இங்க எனக்கு என்ன வரும்னா this is y of t dy of t by dt ன்னு எழுதிக்கலாம். அதுபோல இது வந்து 2y of t எழுத வரும். this is equal to a x1 of t plus b x2 of t. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு the system function of a x1 of t plus b x2 of t is equal to என்னன்னா a y1 of t plus b y2 of t வரும். இதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ். right hand side and left hand side both are equal. அப்போ system is linear. இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட். இதே போல தான் நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். லீனியர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டைம் இன்வேரியிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.